ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் எப்படி பார்க்கப்படுறா அப்படின்றது தான் இன்றைக்கான எபிசோடு போயிட்டுருக்கு. அதில் வந்து ஹைலைட் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து கோமதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பாங்க டயர்டில். அப்போது எல்லாருமே வந்து கஞ்சிலாம் கொடுப்பா, செந்தில்லாம் இதெல்லாம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப பாசமாக ரெண்டு பேரோட பசங்களோட கையை பிடிச்சிட்டு, அம்மா இல்லைன்னா நீங்கள் என்னடா, அம்மா செத்து போயிட்டா நீங்கள் என்னடா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது பசங்க சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், ருசியான சாப்பாடு கிடைக்காது. ரெண்டாவது எந்த பொருள் எந்த இடத்துல இல்லைன்னு ஒரு பொண்ணு அந்த அரசியல் இருக்காளா அவள் வந்து அப்படி சொல்லுவாள். எனக்கு எங்கே இருக்குது எது எங்கே இருக்குன்னே தெரியலம்மா, என்னோட துணி கூட எங்கே மடித்து வச்சுருக்கேன்னு கூட தெரியல அப்படின்னு ஒரு தேவைக்காக தான் ஒரு அம்மாவை வச்சுருக்காங்கன்ற மாதிரி கோமதி அதை ஃபீல் பண்ணி வந்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ மீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த வீட்டில் மட்டும் நடக்கலாத்த, எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி விஷயந்தான் நடக்குது, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது ஒரு பெண் என்னவா பார்க்கப்படுறான்றது அங்கே அந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு அம்மாவாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு தேவைக்காக தான் வச்சுருக்காங்களோன்ற மாதிரி இன்றைக்கான எபிசோடு இருந்தது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, எது எது எங்கெங்கே தானே இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு கோமதி என்ன பண்ணுறாங்க, சூப்பராக ஒரு முடிவை எடுத்து அவங்களோட திங்ஸ் எது இவர் ஒப்படைச்சிருப்பார் இல்லையா, பத்திரம், நகை, வீட்டு சாவின்ற மாதிரி எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் இங்கே எங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இனிமேல் இந்த பொறுப்பை என்னால் பார்த்துக்க முடியாது, அதே மாதிரி இந்த வீட்டில் வேலைக்காக என்னை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான வேலைக்காரி நான் கிடையாது, இனிமேல் பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவேன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாண்டியன் மறுபடியும் ஒரு நாடகத்தை போட்டுட்டா அப்படின்னு இன்னமும் அவங்க மனசை வந்து வேதனைப்படுத்துகிறாரே தவிர அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் இதுக்கு கோமதி என்ன முடிவெடுப்பாங்க. பாண்டியன் இதுக்கப்புறமும் திருந்துவாரா, இல்லை இப்படியே தான் இவரோட போக்கு இருக்குமா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.